கதைகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஓஹோ, எனக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. அந்த வேலு பயலோட நிலம் உங்களுக்கு வேணும், அவ்வளவுதானே? வேற என்ன? முடிஞ்சு போச்சு. உங்க கைக்கு வந்தாச்சு, அதுல கட்டடமும் விழுந்தாச்சு. அது எப்படி? அதாவது வேலு பய அவன் நிலத்தை வச்சு என்கிட்ட பணம் வாங்கியிருக்கான். கெடுவெல்லாம் தீர்ந்து போச்சு. உங்க சிநேகிதனாச்சேன்னு விட்டு வச்சிருக்கேன். இந்த நேரம் நாம நெருக்குனா பய தெருவுல நின்னு திண்டாள். இந்த ஊர்ல அவன் மானத்தோட வாழணும்னா அவன் நிலத்தை குடுக்கறது தவிர வேற வழியே இல்லை. எப்படி? இது அம்மாவுக்கு தெரிஞ்சா மூச்சு விடலாமா? அப்பா மச்சான் இருக்க. கும்பிட பாபா, கும்பிட கும்பிட. நீங்க என்ன கையோட கூட்டிட்டு வர சொன்னா வள்ளி வந்து சொன்னா அதை கேட்டது என் தங்கச்சி. அண்ணே உனக்கு வேலை வந்துருச்சு, வேலை வந்துருச்சுன்னு ஓன்னு குதிச்சுட்டா போங்க. உனக்கு வேலை வந்தாச்சு, அதனாலதான் கூட்டி வர சொன்னேன். மாமா என்ன கூட்டிட்டு வர சொல்றதுக்கு வள்ளியை தான் அனுப்பணுமா? மாப்பிள இன்னும் ஒரு வார்த்தை கூப்பிட்டு மாமா இன்னும் ஓடி வந்து நின்று இருக்க மாட்டேன். சரி சரி, பெரியவங்களா பார்த்து சொல்லும் போது நான் என்ன சொல்ல போறேன்? கல்யாணம் எப்ப வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனா ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. என்ன என் கல்யாணத்துக்கு நானும் காசு பணம் எல்லாம் சேர்க்கணும் இல்ல? முட்டா நிறுத்துறா. கல்யாணத்துக்கு காசு பணம் சேர்க்கறது அப்புறம் இருக்கட்டும். முதல்ல உன் கடன் ஆட பிராமிசரி நோட்டுக்கு இன்னும் 2 நாள் தான் தவணை இருக்கு. அதை ஞாபகப்படுத்துறதான் உனக்கு கூப்பிட்டேன். மாமா மாமனாவது மண்ணாங்கத்தியாவது. நான் என்ன ஒரு தாய் மாவனா? கடங்கார பயில கல்யாணம் வேற. அட பைத்தியக்கார மாமா, கடை வாங்கியாவது கல்யாணம் பண்ணுங்கிறது பழமொழி. ஊர்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கடை வாங்குவானுவா? நான் உன் கடனை அடைச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன். வாய மூடுறா, பேச்சுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. புரியுதுயா, புரியுது. நான் பண்ண தம்பி கூட சிநேகிதமா இருக்கும் போது நீ என்ன காக்கா பிடிச்ச, இப்ப விரோதமாயிட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்ட, அதனால மிரட்டி பாக்குறேன். யோ, சொன்ன கடுவுக்குள்ள நான் பணத்தை கொடுக்கல. நான் தளம்பு வீர சிதம்பரத்தோட மகன் இல்லையா? இருக்கிறா, நீ எப்படி கடனை கொடுக்க போறேன்னு நான் பாக்குறேன். திருடியாவது உன் கடனை கொடுக்கறதா இல்லையான்னு பாருயா. பாரு என்ன வேலு நம்ம பண்ண விட்டு தம்பியை விரோதிச்சுக்கிட்டான். யார் அவனுக்கு உதவி செய்தாலும் நம்ம பண்ண விட்டு தம்பி அவனை பழி வாங்கிடும். ஜாக்கிரதை. ஐயோ, என் தம்பி பெரிய இடத்து பொண்ணாப்பு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வேலு வர்றான், நம்ம கடைக்காரங்களுக்கு எச்சரிக்கை பண்ணிடுறேன். சரி சரி, அந்த துணியை எடுத்து வை, அப்புறம் வந்து வையப்பா. உங்ககிட்ட ஒரு அவசரமான காரியமா வந்தேன். ஆனா விஷயத்தை தவிர வேற ஏதாவது பேசு. எடுத்து இப்படி சொல்லிவிட்டேன். நீ தானே எப்ப வேணாலும் பணங்கள் கொடுக்குறேன்னு சொன்னேன். நீ சும்மா கொடுக்க வேண்டாம். என் கோழி பண்ணி வீட்டை அடமானம் வச்சுக்கிட்டு 3000 ரூபாய் கொடு. வர தை மாசம் எப்படியாவது திருப்பி கொடுத்தேன். ஐயோ, 3000 ரூபாயா? 3000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? பண்டிகை நேரம், சரக்கு வாங்க பணம் இல்லாம நானே திண்டாரேன்னு உனக்கு தெரியாதா? டேய் காஜா, எடுத்து வைடா. வேலு, வியாபார நேரம், அப்புறம் பேசலாமே. வியாபார கடையில இந்த மாதிரி கடன் கேட்டு சொல்ல பண்ணாத. இல்லைன்னா இல்லதான் போ. நீயா இப்படி மாறிட்ட? சந்தர்ப்பத்துக்கு தகுந்தாப்புல மனுஷன் மாற வேண்டியதானே. ஆமா, எல்லாரும் மாறிட்டீங்க, என்னால மாற முடியல. எனக்கு தெரியல. சரி மிஸ்டர் வாசு, நீங்க பேசாம இருங்க. அடுத்த வாரத்துக்குள்ள வேலோட நிலத்தை அஸ்திவாரம் போட்டுடலாம். கண்டிப்பா போட்டுடலாம். நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள இந்த வேலு பயலுக்கு எவன் பணம் கொடுக்க போறான்? அவன் பேங்க் போயிட்டு வந்தீங்களா? இந்தாங்க, நான் வரேன். மிஸ்டர் ராஜா, நம்ம தொழிற்சாலையின் திறப்பு விழாவை நடத்திட்டா என்ன? இன்னும் கட்டடமே ரெடியால, அதுக்குள்ள அதனால என்ன, பஞ்சு வேலை எல்லாம் ரெடி, மிஷனும் செட்டப் ஆயிடுச்சு. அதுக்கும் வேலை கொடுக்கணும் இல்ல? ஒரே அடியா இல்லாம படிப்படியா போனா ஈஸியா இருக்குமேன்னு பாக்குறேன். ஆல் ரைட், அப்போ அதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் கவனிங்க. ஆல் ரைட். அம்மா அம்மா, வேலு, வாப்பா, வா உட்கார். நீ போப்பா. உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கச்சு சொன்னா, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஒண்ணுமில்லப்பா, லேசா காய்ச்சல், இப்ப தேவலாம். ஏன் வேலு, கணக்கு பிள்ளைகிட்ட உன் நிலத்தை அடமானம் வச்சு நீ பணம் வாங்கிட்டியா? அம்மா, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னா? நீயே என்கிட்ட சொல்லலையே, வேற யார் சொல்ல போற?
மன்னிச்சுக்கங்கம்மா, ரொம்ப வேண்டிய உங்ககிட்ட நம்ம கஷ்டத்தை எல்லாம் சொல்லக்கூடாது. 1000 தான் இருந்தாலும் பிள்ளை தாய்கிட்ட உண்மையை சொல்லாம இருக்கலாமா? அம்மா, இதோ அம்மான்னு வாய நிறைய குளிர்ச்சியா கூப்பிடுறியே, இந்த குளிர்ச்சி இப்ப எல்லாம் ராஜா குரல்ல எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. என்னதான் ஒரே கூட்டுல வாழ்ந்தாலும் ராஜா குயில் தான், நான் வெறும் காகம் தானம்மா. அது இருக்கட்டும், நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்கு. பணத்துக்கு என்ன செய்ய போறேன்? பைத்தியக்கார பிள்ளை, இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் உன் பொன்னான பூமியை மீட்டுக்க. அம்மா, எனக்கு இவ்வளவு பணம் பண்ணையாரம்மா வேலுவுக்கு இன்னும் கொடுக்கல. தன்னுடைய மகன் நெருக்கடியான நிலைமையில இருக்கிறத பார்த்து தாய் உதவி செய்யறா. எடுத்துக்கப்பா. அம்மா, என் வார்த்தையை தட்டக்கூடிய தைரியம் உனக்கு இருக்கா? இல்லம்மா, இல்ல. இந்த பணத்தை நான் கொடுத்தேன்னு யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஏம்மா? சொன்னபடி செய். சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. தாயே, இந்த பணத்தை உங்ககிட்ட திருப்பி கொடுக்கும்போது வெறும் காகிதமா கொடுக்க மாட்டேன். என் பொன்னான பூமியில விளையிற நெல்லோட வெள்ளி பணத்தை கலந்து உங்க காலடியில கொட்டுவேன். நான் வரேம்மா. வேலு, போயிட்டு வாப்பா. எண்ணி பாத்தியா? சரியா இருக்கா? என்ன கோழி திருடின குறவ மாதிரி முழிக்கிற? சரியா இருக்க ஐயா? அம்மா, உனக்கு இவ்வளவு பணம் ஏது? இந்த அனாவசியமான கேள்வி எல்லாம் கேட்காத. என் நோட்டை கொடு. நான் வரேன். மாமா, ஒருத்தன் நல்லா இருக்கணும்னு நினைச்சா அவன் நல்லாவே இருப்பான். கெட்டு போகணும்னு கனவுல வேணும்னா கூட அவன் கடமாட்டான். என்ன நீலமேகம் உள்ள அப்படி அசந்து போய் நிக்கிறீங்க? அந்த வைத்தியத்துல ஏன் கலப்புறீங்க? வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்து கடனை அடைச்சுட்டான். கடனை அடைச்சிட்டானா? அவன் கொடுத்த பணம் தாங்க இது. இவ்வளவு பணமும் அவனுக்கு எப்படி கிடைச்சது? திருடி இருப்பா. இருக்கலாம் இருக்கலாம். வள்ளி எங்க? வயலுக்கு போயிருக்கு. ஏன்? கொஞ்சம் தண்ணி வேணும். நானே கொண்டாரு. என்ன போங்க, நினைச்சது நடக்கலையே. அது வேற தினசா நடக்கும். எப்படி? பார்த்துட்டே இருங்க. நான் வர்றேன். அந்த தண்ணி நீங்களே குடிங்க. நான் கூப்பிட்டீங்களா? நான் வச்சிருந்த பணத்துல 3000 காணும். ஐயோ, கனியத்தா, என் கண்ணால கூட பாக்கலீங்க. யாராவது வந்தாங்க? ஆமா, பட்டல தையா இங்கே இருந்தாரு. அவர் தான் நான் இருக்கிற போது இருந்தாரு. அதுக்கப்புறம் யாராவது வந்தாங்களா? அவரு வந்து யாரு? உங்க சிநேகிதர் வந்தார். வேலுவா? ஆமாங்க, அப்பாவை பார்க்க வந்தாரு. திரும்பி போனது எனக்கு தெரியாதுங்க. அம்மா, ஏமா அவன் இங்க வந்தானா? யாரு? வேலு. ஆமா, வந்து என்ன பார்த்துட்டு போயிட்டான். ஏன்? ஒண்ணுமே. தம்பி தம்பி தம்பி, என்னையா, என்ன விஷயம்? அந்த வேலு போய கடனை பூரா அடைச்சிட்டானுங்க. ஆமாங்க, நீங்க நம்ப மாட்டீங்கன்னு சொல்லிதான் பணத்தை கையோட கொண்டு வந்துட்டேன். இங்க இருந்த பணம் தான் இது. அவ்வளவு புது நோட்டு. நீங்க பேங்க்ல இருந்து எங்கிட்ட கொண்டு கொடுத்த பணம் தான் இது. ஐயோ, நான் திருடவே இல்லைங்க, நான் திருடவே இல்லைங்க. தம்பி, சூடத்தை கட்டியா வச்சு கொடுத்துங்க, நான் அடைக்கிறேன். இல்ல முழுக சொல்றீங்களா? முழுக்கிறேன். இல்ல 8 முளை வேட்டிய விரிக்க நான் தாட்டுறேன். பேசாம இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மாவை பார்க்கணும் வேலு இங்க வந்திருந்தான். இப்ப தாங்க எனக்கு ஞாபகம் வருது. கடனை எப்படா திருப்பி அடைக்க போறேன்னு கேட்டான். திருடியாவது அடைப்பேன்னு சொன்னான். அவன் தான் செஞ்சிருப்பான். வேலு இப்படி செய்வான் நான் நினைக்கவே இல்லையா? நான் நினைச்சேன் அவன் செய்வான்னு. தம்பி தம்பி, என்ன தம்பி போறாரு? ஐயோ, நான் ப்ரோ நோட்டை வேற கிழிச்சு போட்டாரு. பணத்தை வேற இதுல வச்சு கூட்டிட்டு போயிட்டாரு. என் பணம் போச்சே. அடப்பாவி, திருட்டு போயல ஒல்ல லம்பியா கொடுத்து. வேலு, உன்னை கைது செய்ய வந்திருக்கேன். இல்லையா? எதுக்காக? அண்ணா வீட்டுல 3000 ரூபாய் என்னை திருண்ண குற்றத்துக்காக. அண்ணன் வீட்டுல இருந்து நான் 3000 ரூபாய் திருடினா? யாரும் சொன்னவன்?
நான் தான். நீயா? சொல்லுவையா? சொல்லுவேன். ஏன் சொல்ல மாட்டேன்? மகாபாரதத்துல சகுனி வந்து சேர்ந்த மாதிரி இந்த காட்டூருக்கு நீ ஒருத்த வந்து சேர்ந்திருக்கில்ல, சொல்லுவையா? நீ திருநியா இல்லையா? என்னங்க இது? சொந்த வீட்டுல போய் எவனாவது திருடுவானா? இந்த ஆள் பேச்ச கேட்டு நீங்கள் வந்திருக்கீங்களா? கேட்கறதுக்கு பதில் சொல்லு. பண்ண வீட்டுக்கு நீ போனையா? போனேன். உனக்கும் ராஜாவுக்கும் விரோதம் தெரிஞ்சும் ஏன் அங்க போனேன்? எவையா சொன்ன ராஜாவுக்கு எனக்கு விரோதம்னு? பயண கொடுக்கலன்னா விரோதம் வந்துருமா? எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பார்க்க போனேன். அப்படி வச்சுக்க. இப்போ நீலமேகத்திட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுத்தானே, அந்த பணம் இவனுக்கு ஏதுன்னு கேளுங்க சார். அது எது? அவ்வளவு பணம் உனக்கு ஏது? அது நான் சேர்த்து வச்சிருந்தேன். இல்ல யாரோ கொடுத்தாங்கன்னு வச்சுக்க. என்ன இப்போ? யார் அது? எது? உனக்கு அந்த பணத்தை கொடுத்து யார்? அத உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அப்படி நான் பண்ண வச்சில இருந்து பணத்தை நீ தீட்ட நான் கொடுத்துருக்கேன். நான் விசாரிச்சுட்டு இருக்கும்போது நீ இப்படி நடந்துக்க தவறு. கண்ணால பார்த்த மாதிரி என்னமோ கதவு ஏன் பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? வேலை அப்படிப்பட்டவை இல்லைன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களே. ஆபத்து சமயத்துல யாரும் உதவ மாட்டீங்களே தெரியுமே. சார், மகமாயி மேல சத்தியமா சொல்றேன், நான் இந்த திருட்ட செய்யறேன். சட்டத்துக்கு சத்தியத்தோட சாட்சியா முக்கியம். அப்ப கடவுள் தான் வந்து சொல்லணும். நான் என்ன சொல்ல போறேன்? உங்க இஷ்டப்படி எது வேணாலும் செஞ்சுக்க. நான் உன்னை கைது செய்யறேன். உங்க இஷ்டம். ப்ளீஸ் வெயிட். ஏலு, நீ இந்த காரியத்தை செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லை. ராஜா, ராஜா, நீ மீனா, ராஜா, நீ இப்படி எல்லாம் மாறுவேன் நான் கனவுல கூட நினைக்கிறப்பா. நான் அப்படி தப்பு பண்ணி இன்னும் என்ன தப்பு பண்ணணும்? என்கிட்ட பணவுடன் ஒரு வார்த்தை கேட்டிருந்தா 3000 30,000 கொடுத்திருப்பேனே. ராஜா, ஏண்டா ஊரை கூட்டி வச்சு என் பாரத்தை வாங்குறேன்? எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. என் மேல போய் போய் சுமத்தி என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டு என் நிலத்தை எடுத்துக்கலாம் தானே நான் பாக்குறேன். ராஜா, ஜெய், உன்னை பத்தி நான் எவ்வளவு பெருமையா நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டா. கடைசியில நீ சின்ன பையன் அவசரக்காரங்கிறது காமிச்சிட்டீங்க. வாழ போறதுக்கு அப்புறம் என்னடா கூட்டிட்டு போங்க. எங்க வேண்டாம் கூட்டிட்டு என்ன உளற? உங்ககிட்ட பணம் இருக்கலாம், ஆனா எங்க மாதிரி ஏழைங்களை அவமானப்படுத்த வேண்டாம். மீனா, அண்ணே சொல்லண்ணே, நீ யார்கிட்ட பணம் வாங்கின? அத சொல்லி நீ திருட இல்லன்னு நிரூபிச்சு காட்டண்ணே. சொல்லண்ணே, ஏன் பேசாம இருக்கு? நீ யார்கிட்ட பணம் வாங்கின? யாருக்கு தெய்வம் கொடுத்துச்சுப்பா. அதை இவங்க கிட்ட சொன்னா நம்புவாங்களா? இல்ல அந்த தெய்வத்தை தான் சாட்சி கூட்டிட்டு வர முடியுமா? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, மேற்கொண்டு என்ன ஒண்ணு கேட்காதப்பா. ஐயோ அண்ணே, உன்னுடைய உயிருக்கு உயிரான சிநேகிதரே போலீஸ கொண்டாந்து வச்சுக்கிட்டு உனக்கு திருட்டு பட்டம் கட்டி கைது செய்ய சொல்றாரு. இதை விடவா ஒரு அவமானம் கேவலமும் வந்துட போகுது? சொல்லண்ணே, பரவாயில்ல, யார கொடுத்தது சொல்லண்ணே. இன்ஸ்பெக்டர், இது என் குடும்ப விஷயம். நான் கேஸ் கொடுக்க விரும்புறேன். கிராமத்துக்கு மன்னிச்சிருக்கேன். நீங்க போகலாம். என்ன கேட்காம இப்படி ஒரு காரியத்தை நீங்க செய்திருக்க கூடாது. I am so sorry. நீ கூடவா என்ன? எனக்கு நல்லா தெரியும். உயிரே போறதா இருந்தாலும் எங்க அண்ணா இந்த கேவலமான காரியத்தை செய்யவே செய்யாது. நான் நம்புறேன், உன்னை நம்புறேன். மிஸ்டர் ராஜா, நான் ஊருக்கு போலான்னு இருக்கிறேன். இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் நான் இங்க இருக்கிறது அவ்வளவு சரியில்லை. ஏன்னா வேலு உங்களுக்கு உயிர் சிநேகிதர். அப்பா அப்படி இருந்தா பகைவன் நண்பனா மாறுறது நல்லது. ஆனா நண்பன் பகைவனா மாறுறது ஆபத்து. இதுக்காக நான் பின்வாங்க போறதில்லை. எடுத்த காரியத்தை முடிச்சே தீர்வு. நீங்க எதுக்கு உதவி பண்ணிக்காதீங்க. எப்படி உதவி பண்ணாம இருக்க முடியும் மிஸ்டர் ராஜா? எலிய உள்ள வச்சு நெல்கோட்டை கட்டினது மாதிரி வேலுவின் விரோதத்தோடு இந்த தொழிற்சாலையை கட்டுறோம். அவனும் சரியான முரடனா இருக்கான். நாளைக்கு நம்ம தொழிற்சாலைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா அதுக்கு காரணம் இந்த வேலுவாத்தான் இருப்பான்னு முன்கூட்டியே நான் உங்களுக்கு செய்யறேன்.
என்ன தீர்மானம் பண்ணிட்டீங்களா? பக்கத்து ஊர் சொந்தக்காரர் தீர்மானம் பண்ண வச்சுட்டேன். இங்க புதுமில் வந்தா அவருடைய லாபம் பாதிக்கப்படும் இல்ல. பாதிக்கப்படுற அந்த லாபத்துல ஒரு பங்கு நமக்கு இப்பவே கொடுத்து இந்த மில்ல கொடுத்துட சொல்லிட்டாரு. அந்த பணத்துல உனக்கும் பங்கு. நெருப்பு வைக்க போறது யாரு? வேற யாரு? நான் தான். அந்த பழிய வேலு அவன் மேலதான் சுமத்தணும். சரியாச்சு. பழிய சுமத்தி ராஜாவுடைய பகையை வளர்க்கறது மட்டுமல்ல, வேலுவின் கதையையும் அத்தோட முடிக்கணும். முடிக்கிறேன். ஏய், உன் முடிவு என் கையில தான் இருக்குன்னு அப்ப சொன்ன, இப்ப முடிச்சு காட்டுறேன். வள்ளி, வா மச்சா. மாமா ஊரை விட்டே போறேன். அட நீ நல்லா இருக்கா? நல்லா வரட்டு. நான் பிழைக்கிறதுக்காக பட்டணத்துக்கு போறேன். ஏ மச்சா, என்னைக்குமே வெளியூர் போனதில்லையே. இந்த ஊரை தவிர உனக்கு வேற உலகமே தெரியாது. உண்மைதான். நான் கொடுத்து வைக்கிறேன். எனக்கு பிரியமான ஒன்னையும் இந்த மண்ணை விட்டு போறேன். நான் எவ்வளவு பெரிய பாவி. போறதுன்னே முடிவு பண்ணிட்டியா? இது உனக்கே சரியா இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. கொஞ்சம் இல்ல, நிறைய யோசனை பண்ணி தான் இந்த வந்தேன். சரியோ தப்போ என்னால முடிஞ்சது நான் செய்யக்கூடியது இது ஒன்று. மச்சா, உன் பூமியை பத்தி சொன்னேன். அது வெறும் மண்ணு, உணர்ச்சி இல்லாதது. ஆனா நான் ஒரு பொண்ணு, உணர்ச்சி உள்ளவன். மனசு தெரிந்து சொல்றேன் மச்சா, உன் மேல எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? உன் பிரிவு என்னால தாங்கிக்க முடியுமா? சொல்லு மச்சா, சொல்லு. உன் மேல எனக்கு இருக்கிற பாசம், என் நிலத்து மேல இருக்கிற பற்றுதல், இதெல்லாம் சமீப காலத்துல வந்ததுதான். ஆனா நான் சின்ன பிள்ளையா தெருவில் விளையாண்டுட்டு இருந்த காலத்துல எனக்கு சொந்தமா இருந்தது ஒன்னே ஒண்ணுதான். அதுதான் என் தம்பி ராஜாவோட தங்கமான மனசு. அந்த தங்கை இப்ப கருத்து போச்சு. என் பொல்லாத காலம் அவனே என் மேல திருட்டு பட்டம் கட்டிட்டான். என்னை பார்த்து பயந்த பயன்லாம் என்னை ஏளனமா பேசப்படியா பண்ணிட்டான். என் தங்கச்சி இருக்காளே பாக்குறேன், இல்லாட்டி ஓடி போய்க்க மாட்டேன்னு சேர்த்து போயிடுவேன். வேலையே பயிர பெய்யுது. அப்புறம் என்ன, ராஜா தான் மரத்தை மாத்திக்கிட்டான்னா நானும் என் மரத்தை மாத்திக்கிடுமா? என்ன பரவாயில்ல, மாத்திக்க மாட்டேன். வெள்ளி, என் நிலம் பூரா ராஜா பேர்ல எழுதிட்டேன். பத்திரம். ராஜா, உன் மனசு கல்லுடா. அந்த கல்லு பட்டு ஒரு ஏழையோட கண்ணாடி மனசு சுக்கு நூறா உடைஞ்சு போயிடுச்சுடா. ஆனா அந்த ஒவ்வொரு கண்ணாடி துண்டலையும் ஒவ்வொரு தாண்டா தெரியுதுன்னு நான் சொன்னதா சொல்லி, இது என்னுடைய அன்பளிப்பு அப்படின்னு அவகிட்ட கொடுத்தேன். நான் கொடுத்தா வாங்க மாட்டான், அதுல வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். கொடுத்துரு மச்சா. வெள்ளி, நான் டவுன் பக்கம் போறேன். அங்க சினிமா இருக்கும், நாடகம் இருக்கும், சர்க்கோஸ் இருக்கும். ஆனா ராஜா இருக்க மாட்டான், என் நிலம் இருக்காது, நீயும் இருக்க மாட்ட. மச்சா, நீ எங்க போனாலும் சரி, எப்ப வந்தாலும் சரி, நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். உன் கையால என் கழுத்துல ஒரு முடிச்சு போட்டு என்னை கூட்டிக்கிட்டு போ, இல்ல கொன்னிட்டு போ. வர்ற வழி உன்னை வரத்தான் சொல்றேன் மச்சா. வா, நல்லா வா. நீயும் ஒரு மனுஷனா மாற தட்டி காட்டி இந்த ஊருக்குள்ள வா. போயிட்டு வா மச்சா, போயிட்டு வா. என்னப்பா எல்லாம் முடிஞ்சு போச்சா? நாளைக்கு எங்களா போய் நாளைக்கு காலையில பிறப்பு கொண்டுருங்க. நல்லதுங்க. வீரசாமி, முதலாளி, நம்ம ஆளுங்களா ரெடியா? ரெடி முதலாளி. முதல்ல பஞ்சு பேல்கள் எல்லாம் வட்டமா அடுக்கணும். சரி, தண்ணி எடு. ஏன் குடிக்க போறியா? இதுதான் எய்த தண்ணி, மண்ணெண்ண. இதை அந்த பஞ்சு மூட்டையில ஊத்தணும். அந்த நெருப்பு வட்டத்துக்குள்ளே எருவை கொண்டு வந்து போடணும். அவன் உடல் வெந்து கருகி சாகணும். தன்பின தன்னை தொடுங்கிற மாதிரி நண்பனுடைய மில்லுக்கு நெருப்பு வைக்க போன வேலு
அதுலயே உழுந்து செத்தா அப்படின்னு ஒரு கதையை கட்டி காட்டூர் ஜனங்களை நம்ப வைக்கணும். அப்போ ராஜா அவன் இங்க வரக்கூடாதுன்றதுக்காக அங்க விருந்து கொடுக்க ஏற்பாடு செய்திருக்கு. வீராசாமி, அனுமார் லங்கையை கொளுத்தின மாதிரி நீ இந்த மில்ல தகனம் செய்யணும். சேதர் முதலாளி, சிறப்பு விழாவுக்கு வர்றவங்க பார்க்க போறது வெறும் சாம்பலையும் வேலுவோட சில துண்டு எலும்புகளேன் தான். வெரி குட். அப்ப நான் அங்க போறேன். நாட்டம் வேலு. பூமி தாயே, உன் புள்ள உன்னை விட்டு போறேன். உன்னை செழிக்க வைக்கிறதுக்காக எங்க ரத்தத்தை சிந்தனும், எங்க வேர்வையை சிந்தனும். இப்ப என் கண்ணீரையே சிந்துறேன். என் தம்பி ராஜா ரொம்ப நல்லவன். அவனுக்கு உன்னை அன்பளிப்பா கொடுத்துட்டேன். ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்க்காம எல்லாத்தையும் வாழ வைக்கிறவனி. என் தம்பி ராஜாவையும் நல்லபடியா வாழ வை. நான் போயிட்டு வரேன்.